வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொரியல் ரெசிபி தான். வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடிஷ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்தளவு தண்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதெல்லாம் தோல் மாதிரி இருக்கும் ஒரு சில தண்டில், அதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு இழுக்கும்போது இந்த மாதிரி நார் வரும். ஒரு சில தண்டில் நார் இருக்காது. நார் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். சாப்பிடும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அரிசி கழுவின தண்ணியில் நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் மோரில் கூட இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நார் நல்லா சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நார் பார்த்திங்கன்னா இந்தளவு எடுத்திருக்கேன். அது எடுத்துமே கொஞ்சம் இந்த வாழைத்தண்டில் அங்கங்கே இருக்குது. அதையும் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பவுலில் கொட்டி இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா சுற்றுனீங்கன்னா மிச்சம் மீதி இருக்க நார்லாம் வந்துடும். இப்போ நம்ம அதை லைட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிடலாம். 1/3 கப் கடலப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம தண்டும் மேலேயே அப்படியே சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாவை பாதியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இந்த பொரியலுக்கும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்க தண்டு, பருப்பு, தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே, தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸஸாக ஊற்றிட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இது 3 விசில்லே நல்லா வெந்திருக்கும். இருந்தாலும் நான் இந்த தண்ணிலாம் ட்ரைன் பண்ணுறதுக்காக நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி இதாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி இட்லி பொடி எடுத்துக்கிறேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு க்ராசரிஸ் வாங்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.